The relationship between speed and density is generally ஸ்பீடுக்கும் டென்சிட்டிக்கும் இருக்க ரிலேஷன். 3 கிராஃப் பார்த்தோம். எனக்கு எது எதுக்கும் ரிலேட் பண்ணி 3 கிராஃப் பார்த்தோம்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். which versus which. இப்ப பாருங்க ஸ்பீட் versus டென்சிட்டி ஒன்னு நான் சொல்லிட்டேன். அதுலயும் என்ன ஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணல, அதை வேணா நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லலாம். வால்யூம் versus டென்சிட்டி, ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் versus டென்சிட்டி, ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் versus வால்யூம். சோ இந்த மாதிரி 3 கிராஃப் இருக்கு. லைக் புதுசா கவனிக்கிறவங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு ரொம்ப நாள் கேப் ஆயிருச்சுன்னா இதை கவனிங்க. 3 விஷயம் இருக்கு. ரிலேஷன் between space mean speed and density, traffic volume and density, traffic volume and space mean speed. அப்ப இதுக்குள்ளர நான் போகணும்னா முதல்ல உங்களுக்கு இந்த 4 வார்த்தைக்கான அர்த்தம் தெரியணும். ஸ்பேஸ் மீன் ஸ்பீட்னா என்ன, டிராஃபிக் வால்யூம்னா என்ன, இப்படி எல்லாம் தெரியணும். டிராஃபிக் வால்யூம்னா என்னது? நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன்ல நிக்கிறோம், ரோடு ஒரு கிராஸ் செக்ஷன்ல நம்ம நிக்கிறோம். இப்படி நின்னுட்டு இந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனை எத்தனை வெஹிக்கிள் ஒரு மணி நேரத்துல கிராஸ் பண்ணி போகுதுன்னு கவுண்ட் எடுத்தேன்னா அதுக்கு பேரு டிராஃபிக் வால்யூம். நீங்க நிக்கிறீங்க, வெஹிக்கிள் மூவ் ஆகுது. அப்படியே உல்டா கேஸ், ஒரு ஸ்னாப் பண்றீங்க, ஓடிட்டு இருந்த வெஹிக்கிள் ஒரு லென்த்ல அப்படியே நின்றுச்சு, ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அது. ஓகே, அப்ப 1 கிலோமீட்டர் லென்த் ஆஃப் ரோடுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல எத்தனை வெஹிக்கிள் நின்னுச்சுன்னு கவுண்ட் பண்ணிட்டு வரீங்க. கவுண்ட் பண்றப்ப அதுக்கு பேர் வந்து டிராஃபிக் டென்சிட்டி ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் மீன் ஸ்பீட், ஸ்பேஸ் மீன் ஸ்பீட்னா இதே தான், அப்படியே அனலாகஸா எடுத்துக்கணும். டிராஃபிக் வால்யூம்க்கு அனலாகஸா டைம் மீன் ஸ்பீட் எடுத்துக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு செக்ஷன்ல நிக்கிறீங்க, டிராஃபிக் போலீஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க, ஜாலியா நிக்கிறீங்க, ரேடார் எக்யூப்மெண்ட் கையில வச்சிருக்கீங்க. அப்ப இந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனை வெஹிக்கிள் கிராஸ் பண்ணும்ல, அந்த கிராஸ் பண்ற வெஹிக்கிளோட எல்லா ஸ்பீடும் நோட் பண்றீங்க. ஒரு 10 வெஹிக்கிள் போகுது, ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளோட வெலாசிட்டி V1, V2, V3, V4 இந்த மாதிரி நோட் பண்றீங்க. அதுக்கு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா டைம் மீன் ஸ்பீட் அட் a particular section. ஓகே, அப்ப டைம் மீன் ஸ்பீட்னா ஆவரேஜ் ஸ்பீட் மெஷர்மெண்ட் at one point in a space over a period of time. ஆன்சர் வந்து ஒரு நார்மல் அரித்மெட்டிக் மீன் தான். கிராஸ் ஆன எல்லா வண்டியோட வெலாசிட்டியும் எடுத்து அப்படியே போட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது டைம் மீன் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பேஸ் மீன் ஸ்பீட்னா அப்படியே இதை டென்சிட்டிக்கு அனாலாகஸா யோசிக்கணும். அப்படின்னா என்ன சொன்னேன்? ஸ்னாப் பண்றீங்க, எல்லா வெஹிக்கிளும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருச்சு 24 மூவில வர மாதிரி. அப்புறம் நீங்க ஓடி போய் எல்லாரோட ஸ்பீடோமீட்டர்லையும் பார்த்து ஸ்பீடை பார்த்து எழுதிட்டு வந்துடுறீங்க. V1, V2, V3 எழுதிட்டு வந்துட்டு எப்படி இது பண்ண போறீங்க? இங்க உங்க லேர்னிங் இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி, பட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருக்கிற ஒரு ஃபுல் கிளாஸோட வீடியோவோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் கிறிஸ்டல் கிளியரா டீச் பண்ணி அண்ட் அதுக்கு தேவையான ரெக்வயர்டு மெட்டீரியல்ஸையும் பிரிண்டட் மெட்டீரியல்ஸும் அவங்க கிட்ட கொடுத்து இது கூடவே டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணி சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கும் இங்க கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் டெர்சாகி இன்ஸ்டியூட்ல. இதை தவிர்த்து ஒன் மென்டரிங்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்கறத கிளாரிஃபை பண்றதுக்கான செப்பரேட் மீடியமும் சரி, இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்கன்னாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து படிக்கிறீங்கன்னாலும் சரி, இங்க நடக்கிற எல்லா கிளாஸஸையுமே ஆன்லைன்ல லைவ்லயும் நீங்க பார்க்கலாம், இல்ல ஆஃப்லைன்ல நேர்ல வந்து கவனிக்கலாம். அதுவும் இது ரெண்டுமே நீங்க கவனிச்சாலும் இதை தவிர்த்து அன்னன்னைக்கு நடக்கிற கிளாஸஸ் அன்னன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாகவும் கொடுத்துருவோம். இப்படி ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்னெல்லாம் விஷயம் வேணுமோ அதை எல்லா டைமென்ஷன்ஸ்ல இருந்தும் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்களும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு ஃபவுண்டேஷன் 2025 அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவர் டீம் வில் ரீச் யூ. இதை தவிர்த்து எனக்கு ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் வேணும், நானே செல்ஃப் ப்ரிப்பேரிங்ல இருக்கேன், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே சேம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எங்க ஃபேக்கல்டி டீம் உங்ககிட்ட பேசுவாங்க. தேங்க்யூ. ஹார்மோனிக் மீன் சொல்லுவாங்க. அப்படின்னா n டிவைடட் பை 1/v1 plus 1/v2 plus 1/v3 சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படியே போயிட்டு 1/vn வரைக்கும் போடுறீங்க. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்பேஸ் மீன் ஸ்பீட். இது ஹார்மோனிக் மீன்ல கிடைக்கிறது. ஓகே, இப்ப இது ரெண்டுத்துல எது கிரேட்டரா இருக்கும்னா ஆப்வியஸ்லி டைம் மீன் ஸ்பீட் வில் பி கிரேட்டர் தேன் ஸ்பேஸ் மீன் ஸ்பீட். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்னு தென் இப்படி கிடைச்ச உங்களோட ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் இருக்குல்ல, ஒரு வேல்யூ இருக்கும்ல, இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, VSMSன்னு ஒன்று கிடைக்கும்ல, இந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கல் பண்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 டிவைடட் பை VSMSன்னு போட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது ஆவரேஜ் டிராவல் டைம் ஆஃப் ஆல் வெஹிக்கிள்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலர் கிளாஸ்ல இதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் கிவ்ஸ் தி ஆவரேஜ் டைம் டிராவல் ஆஃப் ஆல் வெஹிக்கிள்ஸ். எல்லா வெஹிக்கிளோட ஆவரேஜ் டைம் டிராவல், அந்த ஒரு கிலோமீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அந்த வெஹிக்கிள்ன்ற டைம் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். அதோட ரெசிப்ரோக்கல் வெலாசிட்டியோட ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா கரெக்ட் தானே? வெலாசிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பர் ஹவர். அதோட ரெசிப்ரோக்கல் என்ன? ஹவு மெனி ஹவர்ஸ் பர் கிலோமீட்டர். டைமோட யூனிட் வந்துருச்சா? சிம்பிள். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை தவிர இது ரெண்டும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன். ஸ்பாட் ஸ்பீட்னா அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல நீங்க என்ன ஸ்பீட்ல போனீங்கன்றது. நீங்க 80ல போயிட்டு இருக்கேன், நான் திடீர்னு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன் 81 ஆயிருச்சு, அப்ப கரெக்டா கேமரா போட்டோ எடுத்துரும்.
நீங்க சொல்ல முடியாது அந்த ஒரு இடத்துல தாங்க போனேன் அப்படின்னா அந்த ஒரு இடம் தான், அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு தான், அந்த ஸ்பாட் ஸ்பீடு தான். ஓகே, ஸோ இது மிச்சம் விட்டது இந்த ரெண்டு டேர்ம் தான், ரன்னிங் ஸ்பீட், ஜர்னி ஸ்பீட்னு. டிலே நடக்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஸ்பீடை கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ரன், டிலேவையும் சேர்த்து பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ஜர்னி ஸ்பீட். ஓகே, இதுவும் கிளாஸ்ல சொன்ன எக்ஸாம்பிள் தான். இங்க இருந்து மதுரைக்கு போறீங்க, 7 மணி நேரம் ஆகுது மொத்தமா வீட்ல இருந்து கிளம்பி அங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ஸோ 450 டிவைடட் பை 7 மணி நேரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் டிலே அது. ஸோ ஜர்னி ஸ்பீட் கிடைச்சிரும். நடுவில் சாப்பிட 2 இடத்துல நிப்பாட்டினேன், அதுல ஒரு 1.5 மணி நேரம் போயிருச்சு அப்படின்னா அப்ப அதே 440 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஆனா 5.5 ஹவர்ஸ் டிவைட் பண்றீங்க, எக்ஸ்க்ளூடிங் டிலே டிவைட் பண்ணா அப்ப கிடைக்கிறது ரன்னிங் டைம், சாரி ரன்னிங் ஸ்பீட். அவ்வளவுதான். இந்த ஸ்லைட்ல இருக்க எல்லா வார்த்தையும் புரிஞ்சிருச்சா? இது டிராபிக் வால்யூம்க்கும் டிராபிக் டென்சிட்டிக்கும் இருக்க ரிலேஷன். வால்யூம் ஜெனரலி கியூல சொல்லுவாங்க, Q is equal to KV. நோட்டேஷன்ஸ் தான் தெரியணும், மற்றபடி ஃபார்முலா நம்ம கிளாஸ்ல பார்த்ததுதான். அவ்வளவுதான். இந்த 10 டேர்மை கடகடன்னு படிச்சு முடிச்சிடணும். இப்ப இந்த டேர்மை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்க எதுக்கு இந்த டேர்மை டிஃபைன் பண்ண வந்தேன் நானு, இந்த ரிலேஷன். இப்ப ஸ்பேஸ் மீன் ஸ்பீடுக்கும் டென்சிட்டிக்கும் எப்படி கிராஃப் வரையறோன்றத பார்க்கணும். அங்க டிஃபைன் பண்ண 10 டேர்ம்ல இருக்க 4 டேர்ம் எடுத்து வச்சுட்டு இங்க பேச போறேன். அவ்வளவுதான், 3 டேர்ம் எடுத்து வச்சு பேச போறேன். ஸ்பேஸ் மீன் ஸ்பீட், இவனுக்கும் டென்சிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல வச்சுப்போம். இங்க இருந்து என்னோட டிராபிக் டென்சிட்டி கூடுது. டிராபிக் டென்சிட்டி கூடுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு கிலோமீட்டர் லென்த்துக்கு எத்தனை வெஹிக்கிள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே இமேஜின் பண்ணுங்க, ஒரு லென்த் ரோடு இருக்கு, முதல்ல 4 கார் தான் இருக்கு. அப்புறம் டிராபிக் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றேன், 10 கார் ஆகுது. அப்படியே டிக் 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 4 காரை உள்ள கொண்டு வந்துருங்க. அப்புறம் 15 கார் ஆகுது. இந்த மாதிரி டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக என்னோட ஸ்பீட் என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி நீங்களே சொல்லுங்களேன், ஸ்பீட் என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே வரும். ஸ்பேஸ் மீன் ஸ்பீடோட டெஃபினிஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போதைக்கு பேசிக் ஸ்பீடுன்னே அதை புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ அப்போ ஸ்பீடு குறைஞ்சிட்டே வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரோடு பூரா காரா நிக்குது. அப்ப என்ன ஆயிரும்? அதுக்கு பேரு ஜாம் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரோடு, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி டிராபிக் ஜாமா இமேஜின் பண்ணாதீங்க, மூவிங்ல தான் இருக்கு. பட் அந்த சஃபிஷியன்ட் ஸ்பேஸோட அது மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, அதான் ஜாம் டென்சிட்டி. அதுக்கு மேல அங்க இன்னொரு காரை வைக்க இடம் இல்லை. ஓகே, சோ அந்த மாதிரி இடத்துல மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்க இடத்துல உங்களோட ஸ்பீடு வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போய் அப்படியே நின்றுடும். ஓகே, இது வந்து இமேஜினரி தான், பட் இந்த மாதிரி தான் அதோட பேட்டர்ன் இருக்கும். அப்ப டென்சிட்டி ரொம்ப மினிமலா இருந்தப்ப, டென்சிட்டி வந்து ஒரு கார் தான் ஒரு ரோட்டுக்குன்னே இருந்தப்ப என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு உங்களோட ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், எவ்வளவு வேகமா வேணா போலாம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பீடுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃப்ரீ மீன் ஸ்பீடுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஜாம் டென்சிட்டி. புரியுதா? 2 எக்ஸ்ட்ரீமுக்கு பேரு. டென்சிட்டி ஸ்பேஸ் மீன் ஸ்பீடு தான், அதோட எக்ஸ்ட்ரீம் ரெண்டும் தொடரப்ப அதுக்கு வேற பேர் வருது, ஜாம் டென்சிட்டி, ஃப்ரீ மீன் ஸ்பீட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிராஃப், டிராபிக் வால்யூம்க்கும் டிராபிக் டென்சிட்டிக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. வால்யூம்னா ஒரு கிராஸ் செக்ஷன்ல ஒரு ஹவருக்கு எத்தனை வண்டி கிராஸ் ஆகுதுன்றது. அப்ப இனிஷியலா காலியா இருக்கு, டென்சிட்டியே இல்லை, ஒரு ரோட் ஸ்ட்ரெச்ல வண்டியே இல்லை, அப்ப வால்யூமும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லென்த்துக்கு டிராவல் ஆகக்கூடிய வெஹிக்கிளோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே நம்பர் தான் நீங்க இப்படி குறுக்குல நிக்கிறப்போ உங்களையும் கிராஸ் பண்ணி போகும். அப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம்ல டென்சிட்டி நல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? வெஹிக்கிள் மூவ் ஆகிற ஸ்பீடு குறையுதா? பொறுமையா தான் ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல கிராஸ் ஆகி போகும். ஓகே, அப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் டென்சிட்டி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதிகமாக வால்யூம் குறைஞ்சிட்டே வருது, டிராபிக் வால்யூம் குறைஞ்சிட்டே வருது. ஒரு கிராஸ் செக்ஷனை கிராஸ் பண்ற வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே வருது. ஜாம் டென்சிட்டி வந்துருச்சுன்னா மூவ்மெண்ட் டெட் ஸ்லோ. ஸோ ஐடியல் கேஸ்ல ஜீரோவே ஆயிடுது, அப்ப வால்யூமே அங்க இல்ல. ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் எந்த வண்டியும் கிராஸே பண்ணல. ஓகே, இதுதான் செகண்ட் கிராஃப். தேர்ட் கிராஃப் ரொம்ப ஈஸி, வால்யூம்க்கும் ஸ்பேஸ் மீன் ஸ்பீடுக்கும். இங்க பாருங்க, ஸ்பீடு 0, அப்ப அந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன்ல ஏதாவது வண்டி கிராஸ் ஆகுமா? ஆகாது, 0. ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப எனக்கு என்ன ஆகுது? வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. ஆனா என்ன அர்த்தம்? அப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ரோட்ல போற வண்டியே கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அந்த ரோட்ல வண்டியே பெருசா இல்லைன்னு அர்த்தம். எப்படி இங்க ஃபெஸ்டிவல் டைம்ல சென்னை ரோட்லாம் இருக்குமோ அந்த மாதிரி. அப்ப என்ன ஆகும்? ஸ்பீடு நிறைய தான் போகும், ஆனா ஒரு கிராஸ் செக்ஷன்ல எவ்வளவு வண்டி கிராஸ் ஆகும்? குறைஞ்சிரும்ல. சோ அதனால ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேல ஸ்பீடு கூடுனாலும் வால்யூம் எனக்கு குறைஞ்சிட்டே போய் நின்றுது. சோ எனக்கு இப்ப இதுல இருந்து என்ன, இந்த கிராஃப்ல இருந்து என்ன இன்ஃபர் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஃபார் maximum volume density should be half of jam density. வார்த்தையில சொன்னதை ஃபார்முலால எழுதிட்டேன். ஓகே, அதே ஃபார் மேக்ஸிமம் வால்யூம், அதே தான் ஃபார் மேக்ஸிமம் வால்யூம், ஃபார் மேக்ஸிமம் ஃப்ளோ எப்படினாலும் சொல்லலாம். டிராபிக் ஃப்ளோ, டிராபிக் வால்யூம் எப்படினாலும் வச்சுக்கோங்க. என்ன ஆகுது? இங்க பாருங்க, மேக்ஸிமம் வால்யூம் இங்க, அதுக்கு ரெஸ்பெக்டிவா என்னோட ஸ்பீட் எப்படி இருக்கு? ஹாஃபா இருக்கு. எதுக்கு ஹாஃபா இருக்கு? எக்ஸ்ட்ரீம்ல என்ன சொன்னேன்? ஸ்பீடுக்கு ஃப்ரீ மீன் ஸ்பீட்னு சொன்னா. ஸோ
என்னோட ஸ்பேஸ் மீன் ஸ்பீட் ஷுட் பி ப்ரீ மீன் ஸ்பீட்ல பாதி, half ஆஃப் ப்ரீ மீன் ஸ்பீட். அவ்வளவுதான். இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுச்சான்னு மட்டும் சொல்லுங்க. இஃப் அட் ஆல் ரெக்கார்டிங்ல பாக்குறப்ப இல்ல இப்போ உங்களுக்கு எதுக்கும் இது கரெக்டா எனக்கு அதோட புரிஞ்சிருச்சு சார், கரெக்டா இருக்கு, பட் ஞாபகம் வருமா இல்ல இது கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு உள்ள ஊறிச்சான்னு டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி ஒன் மோர் டைம் ப்ளே பண்ணுங்க, புரிஞ்சிடும். இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது புரிஞ்சிருச்சுல, ஞாபகம் இருக்கணும், திருப்பி நம்ம இதை சொல்லி பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க எடுத்ததும். ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுல. ஸோ இதை தான் நான் அடுத்த ஸ்லைட்லயே எழுதியிருப்பேன். இந்த 3 கிராஃபையும் ஒன்னாவே நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும், அதையும் இங்க காமிச்சிருப்பேன். பிளஸ் இந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ இதுவுமே கிளியர் ஆயிருக்கும். இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு போகலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் டென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பேஸ் மீன் ஸ்பீடுக்கும் டென்சிட்டிக்கும் எப்படி இருந்துச்சு? பாரபோலிக்காவா இருந்துச்சு, ஒரு நேர் கோடு. ஃபர்ஸ்ட் கிராஃப் காமிச்சேன்ல, அதுதானே ஸ்பேஸ் மீன் ஸ்பீடுக்கும் டென்சிட்டிக்கும். வேணும்னே தான் கிராஃபை காமிக்க மாட்டேங்கிறேன், இமேஜின் பண்ணுங்க. ஓகே, அப்ப லீனியர் தான் ஆன்சர். ஓகே, ஒரு நிமிஷம். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சீரீஸை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், பிஹைண்ட் தி சீன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இதுல ஷேர் பண்ண போற பிடிஎஃப் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், கிவ் அவேஸ் இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலுமே நம்ம புதுசா கிரியேட் பண்ணியிருக்க டெர்சாகி சிவில் ஸ்கோப் அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வரும். இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி மறக்காம அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. மீட் யூ ஆல் சூன் இன் another exciting video. Thank you.